ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மாரி நாங்க விருதாச்சலத்த வந்து சுத்தி பார்க்கிறதா வந்து கிளம்பி போயிருந்தோம். வேற எங்கேயும் கிடையாது. முதலமைச்சர் வந்து இந்த மாநாடு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா? பெற்றோர்களை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு, அங்க தான் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒரு 10 பேரும், டீச்சர்ஸ் ஒரு 10 பேரும் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வேன் ஏறி போற வழியில பரிக்கில்ல லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன். சூப்பராவே இருந்தது கோவிலு. அங்கருந்து சாப்பிடுறதுக்கு எங்க ஒரு நல்ல இடமா வந்து கிடைக்கும்னு வந்து பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அங்க தான் வந்து நெறைய பேர் மீட்டிங் போறவங்க எல்லாமே அங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டுருந்தாங்க. சரி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக உட்கார்ந்து சாப்பிட்டோம். 7:30 மணிக்கு வந்து சாப்பிட்டோம். நான்லாம் 11 மணிக்கு சாப்பிடுற ஆளு. 7:30 மணிக்கு குடுத்த உடனே எங்கடா சாப்பிடுறது அப்படின்ற மாரி சாப்பிட்டுட்டு, நல்லா இட்லி, தக்காளி சட்னி, சாம்பார், வடை அப்படின்ற மாரி நல்லா சாப்பிட்டுட்டு, இந்த சாப்பாடுலாம் நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போகல. ஸ்கூல்லயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மதிய சாப்பாடு கூட எடுத்துட்டு வர தேவையில்ல. நீங்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். மீதிலாம் வந்து ஸ்கூல்ல வந்து அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்க எல்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கோட்ல வந்து தெரிஞ்சிருப்போம். எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ளூ சாரியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்களா, எனக்கு வந்து இந்த இங்க் ப்ளூ தான் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த சாரி வந்து கட்டியிருந்தேன். எல்லாரும் அவங்கவங்களுக்கு எந்த ப்ளூ கிடைக்குமோ அததான் வந்து கட்டிட்டு வந்திருந்தோம். நாங்க ஒரு 8:45க்குலாம் வந்து வேன வந்து விட்டுட்டு அங்கருந்து கிளம்பி இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். போய் நின்னு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, அவ்ளோ வேன் வந்து நின்னுட்டு இருந்து எங்க போய் வேன் ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கூட்டம் நெறையாவே இருந்தது. அவங்கவங்க செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. நல்லா சேர்லாம் வந்து போட்டு அதுல வந்து தண்ணி பாட்டில், ஜூஸ் இந்த மாரி வச்சிருந்தாங்க. நாங்க போறப்ப ஓரளவுக்கு ஃப்ரீயா இருந்தது. இடம் புடிச்சு நல்லா ஒரே லைனா உட்காந்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரே லைன்ல உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வர வர பார்த்தீங்கன்னா, கூட்டம் இடமே வந்து பத்தல. அதுக்கப்புறம் சேரு காலியாவே இல்ல. அந்த அளவுக்கு கூட்டமாவே இருந்தது. 9:30 மணிக்கு நாங்க இடம் புடிச்சு உட்காந்துட்டோம். சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு தான் வந்து அதுக்கப்புறம் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அங்க தண்ணிலாம் இருக்கோ இல்லையான்னு சொல்லிட்டு தண்ணி, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே எடுத்துட்டு தான் வந்து போயிருந்தோம். எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தத ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 12 மணிக்கு வந்து சிஎம் வந்து பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்க வண்டியில ஏறி உட்கார ஆரம்பிச்சது 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, வண்டியே வந்து மூவ் ஆகல. வண்டியிலேயே வந்து உட்காந்துட்டு, மதிய லஞ்சையும் வந்து அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சது. அதுவும் வேன் எப்படி நகர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எறும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாரி தான் வந்து மெயின் ரோடு வரைக்குமே அப்படிதான் இருந்தது. நல்லா ஜாலியா ஒரு டீச்சர்ஸோட வந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாரி இருந்தது அந்த மீட்டிங்.